உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் 3 புதிய சட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின் அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 புதிய சட்டங்கள், புதுச்சேரி மாநிலத்தின் செயல்பாடுகள் குறித்து கவர்னர், உள்துறை அமைச்சர், தலைமை செயலர், டிஜிபி, சட்டத்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போது அந்தந்த மாநில மொழிகளில் இருக்க வேண்டும். புதுச்சேரியில் தமிழிலும், மாகே ஏனம் அந்தந்த மொழிகளிலும் பதியப்பட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் காவல்துறையின் தலைவரும், 15 நாட்களுக்கு ஒருமுறை உள்துறை அமைச்சரும், மாதம் ஒருமுறை கவர்னரும் புதிய சட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டங்களை நடத்த வேண்டுமென அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் இக்கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு குறித்த நடவடிக்கைகள், காவல்துறையில் எடுக்க வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் மீது வரும் புகார்கள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படுகிறது. தவளக்குப்பம் காவல் நிலையம் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் மன்றத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது சம்பந்தமாக மத்திய அரசிடம் உதவி கேட்டுள்ளோம். கிடைத்தவுடன் உரிய தீர்வு காணப்படும் என்றார்.